எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்கிறோம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன். இது அரிசி தட்டை. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த தட்டை செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடுசாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, 2 உடைச்ச 3 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு தடவை ஜாரை ஓப்பன் பண்ணி ஒட்டி இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டு மறுபடி அரைங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பெரிய பவுலில் 2 கப் அரிசி மாவை எடுத்துக்கலாம். இது கூட 1 மணி நேரம் ஊற வச்ச 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இதோட அரைச்ச மசாலாவும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வெள்ளை இல்லைன்னா கருப்பு எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அடுத்து 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்காத வெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்ததும் நல்ல சூடான தண்ணியை ஊற்றி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் சூடு குறைஞ்சதும் உங்கள் கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஆற விடாமல் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சா நல்லாயிருக்கும். கலந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஒரு கடாயில் தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் பாலை இலை எடுத்து எண்ணெயை தடவுங்க. சின்னதாக ஒரு மாவு உருண்டையை எடுத்து வச்சு உங்கள் கையால் நல்லா ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். லேசாக தண்ணி தொட்டு நீங்கள் செய்யலாம். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ஈவனாக தட்டுங்க. எண்ணெய் சூடானதும் மெதுவாக எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக பொரித்து வெந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா பசங்க ஏதாவது கேட்கும்போது நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் கெஸ்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா நீங்கள் முன்னாடி இதை செஞ்சு வச்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஈவனாக தட்டி எண்ணெயில் பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக வரும். இந்த ஈஸியான டேஸ்டியான தட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த தட்டையை ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 4-5 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பொரிச்சு எடுத்ததும் சூடாக மூடி வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஆறுனதும் டப்பாவில் போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.